ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது எலும்பு புரைன்னு சொல்லலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் யார் யாருக்கெல்லாம் வரும், அதை எப்படி நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெரிய பெரிய எலும்புகள்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாமே வந்து கால்சியம், மேஜராக வந்து கால்சியம் ஒரு கம்பார்ட்மெண்ட், அந்த எலும்போடைய திடம் அதாவது டென்சிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு கால்சியம் ஒரு மேஜரான ரீசன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, அதாவது ஒரு உறுப்புக்கும் ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அது டயர்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த எலும்புகளும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அதோடைய டென்சிட்டி, அதோட திடம் கம்மியாகிறதுனால வர டிசீஸ் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். சரிங்க சார், இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வரும். ஆனால் யார் அதிக ரிஸ்கில் இருக்கான்னு கேட்டால் பெண்கள் தான். ஏன் சார் பெண்கள் மட்டும் ரொம்ப அதிகமான ரிஸ்கில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, அதாவது நான் ஒரு 40லேருந்து 45 வயசுக்கு மேலே இந்த மாதவிடாய் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் வந்து மெனோபாஸ் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதவிடாய் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே எல்லா பெண்களுமே வந்து ஹை ரிஸ்க் ஃபார் ஆஸ்டியோபோரோசிஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் வெயிலில் போய் வேலை செய்கிறதில்ல. அதனால் விட்டமின் டியும் நமக்கு உடம்புல கிடைக்காததுனால இன்னும் முன்னாடி இருந்த பெண்களை விட இப்போ இருக்க பெண்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. அதுவும் நிறைய வேறுபட்ட காரணங்களால் இந்த மாதவிடாய் வந்து யூஸ்வலாக 45 வயசுக்கு மேலே நிற்க வேண்டிய மாதவிடாய் இப்போலாம் 35லேருந்தே நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மெனோபாஸ் மாதவிடாய் நின்றுடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹை ரிஸ்க்காக இருப்பாங்க. எதுக்குன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு. எப்படி ஹை ரிஸ்க் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெண்களுக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான், ஒரு குறிப்பிட்ட அளவில் டெஸ்டோஸ்டிரான், ஓகேங்களா, ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம். ஸோ மேஜராக இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து மாதவிடாய் முடிகிற டைமில் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நம்ம எலும்போடைய திடத்தை வந்து டென்சிட்டியை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஹார்மோன். பெண்களுக்கு ஒரு மேஜரான ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஈஸ்ட்ரோஜன். ஸோ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்கக்குள்ளேயோ இல்லை குறிப்பிட்ட காரணங்களால் கர்ப்பப்பை எடுக்கக்குள்ளேயோ, இப்போ நிறைய ஹிஸ்டெக்டமிஸ்லாம், அதாவது கர்ப்பப்பை குறிப்பிட்ட காரணங்களுக்காக, மருத்துவ காரணங்களுக்காக இந்த கர்ப்பப்பையை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய கண்டிஷன்ஸில், குறிப்பிட்ட காரணங்களுக்காக. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான ஹை ரிஸ்க்கான கேண்டிடேட்டாக இருப்பாங்க. சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் நின்று இருக்குது வயசானவங்களுக்கு. நாங்கள் எப்படி சார் அது ஏர்லியாக தெரிஞ்சுக்கிறது? எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் எப்படி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட், அதை எப்படி நாங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தான் இந்த வீடியோட மெயினான கன்சர்ன். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்களே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வெயிட், ஒரு 5 கிலோ முன்னாடி நல்லாவே தூக்கியிருப்பீங்க. இப்போ 5 கிலோ தூக்கக்குள்ள கூட உங்களுக்கு எலும்பு அளவில் வலி கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு மேஜரான ஒரு விஷயம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆனாலே ஃப்ராக்சர் ஏர்லியாக வரதுக்கான ஹை ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ரொம்ப காமனாக பேக் பெயின், நீங்கள் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சொல்கிறோம், 40-45 வயசுக்கு மேலே நீங்கள் அடிக்கடி பேக் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, முதுகு வலி அதிகமாக இருக்குது, சின்ன வேலை செஞ்சதுக்கும் எலும்பு வலி, அதாவது பாடி பெயின் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க குறிப்பிட்ட சில டெஸ்ட், அதாவது டெக்ஸா ஸ்கேன் சொல்லிட்டு குறிப்பிட்ட சில டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது தெரிஞ்சதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கைட் பண்ணுவாங்க. சில டைம் கிளினிக்கலாகவே ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம ப்ரொஃபலாக்டிக், அதை வராமல் தடுக்கிறதுக்காகவும் மேஜராக என்ன நம்ம தேவைன்னா, ஸோ ஆஸ்டியோபோரோசிஸில் நான் சொன்ன மாதிரி மேஜராக எலும்பு தேய்மானமும் எலும்போட டென்சிட்டியும் ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, கால்சியம், எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான காரணம் கால்சியமும் விட்டமின் டியும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணாலே நிறையா பட்சத்தில் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகலாம், தப்பிக்கலாம். ஸோ கால்சியம் வந்து ரெக்கமெண்டட் டெய்லி அளவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் அளவில் நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். அது வந்து மாத்திரை என்ற விட நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நிறைய பால் குடிங்க. பாலில் வந்து டீயாக காஃபியை எடுத்துக்காமல் பாலாக குடிச்சிங்கன்னா அதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப உங்களோட கால்சியம் சத்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட வந்து நீங்கள் ஒரு மைல்டான எக்ஸசைஸ் தினமும் ஒரு காலைல ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு மைல்டான வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய தசைகளோட எலும்போட பிடிப்பும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ பால் அதிகமாக குடிங்க, கால்சியம் அதிகமாக உள்ள உணவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன தேவைப்பட்டால் மாத்திரையும் ப்ரொஃபலாக்டிக்காக, அதாவது ப்ரிவென்டிவ் தெரப்பியாக கால்சியம் சப்ளிமெண்டேஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். கூட மைக்ரோநியூட்ரியன் சப்ளிமெண்டேஷன் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்த்தோபெடிஷனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரிலேட்டாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.